ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில் இயற்கையான குளியல் பொடி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நம்ம ஏற்கனவே இயற்கை ஷாம்பு போட்டிருந்தோம். அதுக்கு ரொம்ப நல்ல பிரமாதமான ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் வியூஸ் இது வரைக்குமே வந்திருக்கு. ஒரு 150 கமெண்ட் கிட்ட வந்திருக்கு. ஸோ எல்லாருமே அடுத்து எப்படி குளியல் பொடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறதுனால இப்போ நம்மளுடைய வியூவர்ஸ்க்காக நம்ம இன்றைக்கி இந்த இயற்கையான குளியல் பொடி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம செய்யக்கூடிய குளியல் பொடிங்கிறது இப்படி தான் இருக்கும். இதுக்கு நம்ம மெயினான இன்க்ரீடியண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது இந்த பச்சை பயிறு. இந்த பச்சை பயிறுங்கிறது நம்ம சாதாரணமாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பச்சை பயிறு. இதை தான் நம்ம பேஸாக எடுத்துக்கிறோம். நிறைய பேர் சம்டைம்ஸ் கடலை மாவெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் நம்ம இந்த பச்சை பயிறு யூஸ் பண்ணுறது நமக்கு ரொம்ப நல்லது. இதை நம்மளுடைய மெயினாக எடுத்துக்கிறோம். இது சப்போஸ் ஒரு 1/2 கிலோ எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தாப்பில் நீங்கள் எடுக்கக்கூடிய இன்னொரு இன்க்ரீடியன்ட் என்னென்னா ஆவாரம்பூ. இந்த ஆவாரம்பூ கடைகளில் பவுடராக கிடைக்கும். நீங்கள் பவுடராக வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. பூக்களாக இருக்கிறத வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பியூராக கிடைக்கும். அடுத்தாப்பில் இது ரோஸ் உடைய பெட்டல்ஸு. இது இந்த ரோஸ் பெட்டல்ஸ் நம்மளே வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ரோஸஸை கொஞ்சம் காய வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம ரோஸ் இந்த மாதிரி இதழ்களாகவே கூட காஞ்சது கூட கிடைக்கிது. அதை யூஸ் பண்ணலாம். அடுத்தாப்பில் நீங்கள் பார்க்கக்கூடியது வெட்டி வேர். இந்த வெட்டி வேர் என்னன்னு சொன்னால் இது நல்ல ஒரு ஸ்மெல்லை கொடுக்கக்கூடியது. நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும். இதுவும் நம்ம ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இதில் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது கஸ்தூரி மஞ்சள். இந்த கஸ்தூரி மஞ்சள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இப்போலாம் மஞ்சள் யூஸ் பண்ணணுன்னா ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா நம்ம ட்ரெஸ் எல்லாம் மஞ்சள் ஆகிருமோ, நம்ம எப்படி இதெல்லாம் மஞ்சள் தடவிட்டு பூசிட்டு எப்படி போகிறதுங்கிற மாதிரிலாம். இந்த கஸ்தூரி மஞ்சளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்மெல் மட்டும்தான் வரும், கலர் கொடுக்காது. அடுத்தாப்பில் இது பூலான் கிழங்கு. இந்த பூலான் கிழங்கும் திரும்ப நல்ல ஸ்மெல் கொடுக்கும். இந்த ஸ்மெல் கொடுக்கறதுனால இதுவும் நம்ம இந்த பாத் பவுடரில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இது நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான சப்ஸ்டன்ஸு. அடுத்தது நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஆரஞ்சு இல்லைன்னா லைம் பீல், அதாவது தோல், காஞ்ச தோல். இதையெல்லாம் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம். நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இல்லைன்னா நீங்களே கிடைக்கிறத ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த குளியல் பொடி நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னா, இது மெயினாக இப்போ கடைகளிலே இது விற்கும். கடைகளில் விற்கக்கூடிய குளியல் பொடியில் எப்படியாவது கொஞ்சம் உங்களுக்கு கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு அதிகமான நுரை வரும். அதே அவங்க பிராண்ட் நேமில் விற்கும்போது சரி நல்ல நுரை வரக்கூடிய இயற்கை பொடின்னு நம்ம நம்பிடுறோம். ஸோ அந்த இயற்கை பொடியில் உங்களுக்கு அதிகமாக இந்த நுரை வர்றதுக்கு காரணம் எஸ்எல்எஸ், சோடியம் லாரல் சல்ஃபேட்டு. இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் நுரை கம்மியாக தான் வரும். இருந்தாலும் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். இதை நீங்கள் போட்டு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சோப்பு போட்டு குளித்ததை விட ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதில் நம்ம இப்போ எவ்வளவு இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா, மெயினாக நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த பச்சை பயிறு 500 கிராம்ஸு. மற்றது எல்லாம் நீங்கள் ஆவரேஜாக 100 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இதில் இந்த வெட்டி வேர் மட்டும் இந்த வெட்டி வேரும் இந்த ஆவாரம் பூவும் நீங்கள் ஒரு 50 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா அது குவான்டிட்டி நிறைய இருக்கும். அதனால் இந்த லைட்டான இந்த 3 சப்ஸ்டன்ஸுமே கூட 50 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். மிச்சது 100 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். மொத்தம் 7 ஐட்டம். இது 500, இது 3 100, இது 3 50. இதை எடுத்துகிட்டு நீங்கள் சாதாரணமாக நம்ம ரைஸ் மில் போனோன்னா ரைஸ் மில்லில் இந்த சீயக்காய் தூள்லாம் அரைக்கிறதுக்கு தனியாக ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க. அந்த மிஷினில் தான் நீங்கள் அரைச்சி வாங்கணும். நீங்கள் இது மிக்சியில் அரைக்கலான்னு ட்ரை பண்ணிங்கன்னா ஒன்று மிக்சி உடஞ்சி போயிடும், இல்லைன்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஃபைன் பவுடர் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னா காலையில் எழுந்ததும் குளிக்க போகிறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் ஆர் 1.5 ஹவர்ஸ் முன்னால் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் ஒரு கப்பில் தண்ணி போட்டு அதை நீங்கள் சோக் பண்ணி வச்சிடணும்.
ஒரு 1/2 hour கழித்து நீங்கள் அதை வந்து நார்மலாக சோப்புக்கு பதிலாக யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னாக்க அது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்கும். இது வந்து நல்ல வாசனையாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு டவல் எல்லாமே இந்த வாசத்தில் நல்ல அழகாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நேச்சுரல் இதை வந்து கொடுக்கும். ஸோ அதனால் இது ரொம்ப ஈஸி. இது வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸ்கின் கண்டிஷன் வந்து நல்லா டோன் ஆகும். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க. எங்களோட பதிவுகளை மேலும் பெற விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.